ஹலோ பிரவேஷிகா ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேப்பரில் 4th கொஸ்டினுக்கான பாவார்த்தை இது வரைக்கும் 3 போட்டிருக்கோம். இப்போ 4வது இந்த எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸில் இதை பாருங்கள். இது ஈஸியாக சின்னதாக இருக்குது, ஈஸியாக படிச்சுக்கலாம். உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 27 இருக்குது பாருங்கள். பீலே பத்தே ஜீவித் ஹை ஹம் நவ வசந்த் லகாயேங்கே அப்படின்ற பாடல்லேருந்து இது கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் சந்தர்ப்ப இடம் எதிலிருந்து வருகிறது? ஏ பக்தியா இந்த பேரா கவி சுமதீந்திர கி ரச்சித். சுமதீந்திர கவிஞரோட பேரு சுமதீந்திர. சுமதீந்திர கி ரச்சித் அவரோட சுமதீந்திர வழங்கிய ஹம் நவ வசந்த் லகாயேங்கே நாம் புதிய வசந்தத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. கவிதா சே உத்ருத்துக இந்த கவிதையிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. பாவார்த் பரிவர்த்தன்ஷீல் பிரகிருதி மே. பரிவர்த்தன் அப்படின்னா என்னது? மாற்றம், மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற இயற்கை. இயற்கை எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை இல்லையா? சம்டைம் வெயிலாக இருக்கும், சம்டைம் மழை பெய்யும், சில நேரங்களில் பனி இருக்கும், சில நேரங்களில் நிறைய காற்றடிக்கும். இப்படி அடிக்கடி மாறக்கூடியது தானே இயற்கை. ஒரே கொடைக்காலமாகவும் இருக்கிறதில்ல, ஒரே மழைக்காலமாகவும் இருக்கிறதில்ல. அதனால் பரிவர்த்தன்ஷீல் அப்படின்னு அழகான வார்த்தையை கவிஞர் யூஸ் பண்ணியிருக்காரு. மாற்றம் மாறக்கூடிய பிரகிருதி இயற்கையில் பரிவர்த்தன்ஷீல் பிரகிருதி மே புராணா ஜடுக்கர் நயா பந்தாக. அதனால் பழைய இலைகள் உதிர்ந்து புதிய வசந்தம், புதிய இலைகள் தோன்றுகின்றன. பீலே பத்தே ஜபுத்தக்கு பேடு பர் ரகத்தேக. பீலே பத்தே அப்படின்னா முதிர்ந்த பழுத்த இலைகள் எது வரைக்கும் மரத்தில், ஜப்புத்தக்கு எப்போ வரைக்கும் மரத்தில் அது இருக்குதோ அது வரைக்கும், அது கீழே உதிர்ற வரைக்கும், உதிர்றதுக்கு முன்னாடி மரத்துல இருக்கும் இல்லையா? அப்போ அது தபுத்தக்கு ஆவாசு கருத்தே இருக்கும். ஏதாவது சலசலன்னு ஒரு சத்தத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அந்த இலை, காய்ந்த இலைகள். அது எதுக்கு ஏற்படுத்துதுன்னா, ஆப்கோ சர்த்த சத்தர்க்கு சத்த இருக்கன்னு படிங்க. சத்தர்க்கு பனானே ரகேங்கே, உங்களை விழிப்புணர்வோடு இருக்க சொல்றதுக்கு. ரகேங்கே அவர் நவ வசந்த் லகாயேங்கே, புதிய இலைகள், புதிய வசந்தங்கள் தோன்றுவதற்காகவும் அவை ஒளி எழுப்பு கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றாரு. அர்த்தாத் அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, விருத்த லோக் அதாவது முதியவர்கள், வயதானவர்கள், கம்ஜோர் ஹோ ஜானேப்பர் அவர்கள் முடியாமல் வயதாகிவிட்டு அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாமல் ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்த அந்த நிலைமையில கூட, அந்த கம்ஜோர் வீக் ஆயிட்டாங்கன்னா கூட, கம்ஜோர் ஹோ ஜானே பர் பர்பி ஹமே நமக்கு திஷா நிர்தேஷ் தேத்தே ரகத்து, நல்ல மார்க்கத்தையும் நல்ல அறிவுரைகளையும் அவங்க நமக்கு சொல்லுவாங்க, நமக்கு நல்ல ஆலோசனைகள்